தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி. ஸோ நாங்கள் சர்வதேச சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு ஆர்கனைசேஷன், உலகளாவிய நிறுவனம். வள்ளலாரினுடைய கொள்கையை பரப்புவதற்காக ஒரு 5 வருடத்துக்கு முன்னால இதை துவங்கின பல நாடுகள் சேர்ந்த நபர்கள். எங்களை எல்லாம் அந்தந்த நாடுகள்ல இருந்து இன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு, தமிழ் அரசு எங்களை இங்கே அழைத்து சிறப்பு விருந்தினர்களாக பல நாடுகளிலிருந்து அவர்களே செலவழித்து நல்ல முறையில் எங்களை கவனித்து ஒரு வாரமாக இருக்கும், ஒரு 3 நாள் சிறப்பாக வந்து இந்த ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் எங்களை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசிஸ்டண்ட் கமிஷனரு, ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு இதை கொடுத்தாங்க. நல்லா சிறப்பாக செஞ்சாங்க. இது ஒரு ஷார்ட் டைமில் பண்ணாங்க. அதான் எங்களுக்கு அதிசயமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ரொம்ப பிளான் பண்ணி பண்ணுவோம். எங்கள் அந்த வெஸ்டர்ன் நாலேஜ் வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவோம். பட் இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எப்படின்னா அந்த லோக்கல் ஸ்கில்ஸ், அந்த அமைப்பை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி உருவாக்கியிருக்காங்கன்னா அந்த லோக்கல் ஸ்கில்ஸ் அவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அத்தனை நாங்கள் போகும்போது முன்னாள் நாள் வந்து 50% தான் ஒர்க் ஆயிருக்கும். இவங்களுக்கெல்லாம் எப்படி முடிப்பாங்கன்னு எங்களுக்கு வியப்பாக இருந்தது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சேஞ்ச். யூ கேன் கோ இன்சைட். எங்களுக்கு அது பிலீவ் பண்ண முடியல. எங்களுக்கு ரொம்ப அது ஒன்று காஸ்ட் ஆகுது. யூஎஸ்ல எல்லாம் இது பண்ணணும்னா இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ரெண்டாவது இந்த இம்ப்ளிமெண்ட் லேபர், இந்த மாதிரி லேபர் ஸ்கில்ஸ் கிடையாது. அது வந்து வெரி அப்ரிஷியேட்டட். ஏன்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்குது, அது வாய்ப்பு. அந்த மாதிரி நிறைய பண்ணும்போது அந்த வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில் வந்து இட்ஸ் கிரேட்டு. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நாங்கள் பார்த்தோம். அந்த அமைச்சர்கள், இந்து அறநிலையத்துறை அமைச்சரானாலும் சரி, மற்ற அந்த எக்ஸிக்யூட்டிவ் பீப்புள் ஆனாலும் சரி, எவ்ரிபடி இஸ் ஒர்க்கிங் 24/7 ஃபார் திஸ் அண்ட் மேக்கிங் திஸ் ஹேப்பன் வித்தின் எ வெரி ஷார்ட் டைம். எங்களுக்கு முன்னால் வந்து 6ஆம் தேதி அப்படின்னாங்க. நாங்கள்லாம் ரெடியாக இருந்தோம். 6ஆம் தேதியிலேருந்து ஒரு 50 பேர், ஆல் வெரி ரெப்யூட்டட் பீப்புள், பல நாடுகளில் இருக்காங்க. அமெரிக்கா, கனடா, யூரோப்பில் பல நாடுகள்லேருந்து, ஐயா பிரான்ஸு, அப்புறம் துபாயிலேருந்து அவங்க வந்து டாக்டர் பிரேம்லா வந்து துபாயிலேருந்து வராங்க. அந்த மாதிரி வந்து அது வந்து அவங்க வந்து அமெரிக்கா என் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பல நாடுகள்லேருந்து, இலங்கையிலேருந்து வந்தாங்க, மலேசியாவிலேருந்து வந்தாங்க, சிங்கப்பூர்லேருந்து, அந்த மாதிரி பல நாடுகள் சேர்ந்து வேர் ஒர்க்கிங் டுகெதர் அப்படிங்கிற அடிப்படையில் ரெப்ரசன்டேட்டிவா அங்கிருந்து வந்து இங்கே வந்து ப்ரெசென்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அது யார் முன்னிலையில் வைக்கிறாங்க அப்படின்னா வள்ளலார் வைக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாம் ஒரு இது கொடுக்கலாம், என்னடா இது திராவிட கவர்மெண்ட்டுக்கும் வள்ளலாருக்கு என்ன சம்மந்தம்னுட்டு. இப்போ அந்த பெரியாரனுடைய கொள்கை, அடிப்படை கொள்கை பார்த்தீங்கன்னா வள்ளலாரனுடைய கொள்கை தான். அதுல இருந்து தான் பெரியார் வராரு. ஸோ பெரியாரனுடைய ஒரு தத்துவமே வந்து அறிவேதான் தெய்வம்ங்கிற ஒரு விஷயமே வந்து வள்ளலாருடைய ஸ்மாலர் கான்செப்ட் தான். அதுல இருந்து வந்தது தான். ஓகே. ஸோ அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியத்துல கடவுளுங்கிறது வெளியே ஒரு பொருள் கிடையாது, அது நமக்குள்ளே இருக்குது, எல்லாம் வெளியாக இருக்கிறது தான் நம்ம சித்தர்கள் சொல்றாங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் வந்து ஹியூமனிடேரியன் தான் மெயின் கடவுள். மனிதர்கள் தான் கடவுள், ஜீவராசிகள் கடவுள். நீங்க அதை உள்ள பாருங்க, வெளியே புறம் போகாதீங்கிறார். இட் இஸ் நாட் எகென்ஸ்ட் த ஒரு ரிலிஜனுக்கு எகென்ஸ்டான விஷயம் இல்லை, உண்மையை உணர சொல்றாரு. எல்லாருக்கும் இந்த தத்துவம் போகும். இப்ப மதம் அப்படின்னு சொன்னா ஒரு லிமிட்டட் இதுல இருக்கும், பர்ஸ்பெக்டிவ்ல ஒரு உருவமோ ஒரு பேரோ இருக்கும். அதை கடந்து வாங்க அப்படிங்கிறாரு. அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம்ங்கிறது. அது வந்து ஒரு ரிலிஜன் கிடையாது, எந்த மதமும் கிடையாது, சாதியும் கிடையாது, சமயம் கிடையாது. இதை வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுக்கிறத நாங்க ஒரு பெரிய இதை பொலிட்டிக்கல்ல நாங்க பாக்குறது இல்லை. ஏன்னா இது உள்ள போயிடுச்சு அப்படின்னா இது ஒரு நல்லது தானே விஷயம். இட் சேஞ்ச், அந்த கவர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் சேஞ்ச் ஆகும்.
அதை நாங்க பாக்குறோம். நேத்து எங்களுடைய நம்ம முதல்வர் அவர்கள் பேசும்போது அந்த முதல்வர் அவர்கள் வந்து அவருடைய வாய்ஸ்ல அந்த சேஞ்சஸ் தெரியுது, இந்த இம்ப்ளிமெண்டேஷன், அந்த எனர்ஜி தெரியுது. இப்போ நம்ம சும்மா பண்றது அப்படியெல்லாம் பண்ண முடியாது. நீங்க சும்மா வந்து இதை எடுத்து ஒரு பொலிட்டிக்கலுக்காக பண்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு டீடைல்ஸ் சில விஷயங்கள் பண்ண முடியாது, ரைட்? அங்கே மூலிகை கண்காட்சி இருந்தது, வளர்நாடு ஸ்டோரி கம்ப்ளீட்டா டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. இதை நாங்க ஒரு பெரிய சக்சஸா பாக்குறோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்ததுன்னா நமக்கு அங்கே ரெண்டு விஷயம் வருது. இப்போ ஒண்ணு வந்து கடவுள் இல்லைன்னு நம்பிக்கை இல்லாதவங்க இருக்காங்க ஒண்ணு, இன்னொன்னு வந்து உருவ வழிபாடுன்னு இருக்காங்க. இது ரெண்டுக்கு நடுவில் இது வருது வள்ளலார். கடவுள் இருக்காரு, அருவமா இருக்காரு, எல்லா இடத்துலயும் இருக்காரு, வியாபிச்சுட்டு இருக்காரு, எல்லா இடத்துலயும் உள்ளத்துல இருக்காரு, மனிதர்களுள்ள இருக்காரு. அப்போ இந்த டிஃபரன்சியேஷன் வராது, ஏற்றத்தாழ்வு வராது, மதத்தை கடந்துட்டாரு. ஸோ திஸ் இஸ் த மோஸ்ட் இது வந்து உலகளாவிய கல்வி நம்ம தமிழ்நாட்டில இருந்தா போகணும். இப்ப வேற எந்த கட்சியோ இதோ கவர்மெண்ட் நாங்க பாக்குறோம். நாங்க வி ஆர் நாட் லுக்கிங் அட் கட்சி, திராவிட கட்சியோ அந்த மாதிரி நாங்க பார்க்கல. அதை தாண்டி தான் வரோம். பேதம் எந்த பேதமும் இல்லை இதுல. யாரை ரெப்ரசென்ட் பண்றாங்க, ஆனா தமிழ்நாட்டில இருந்தா வரணும். அந்த தமிழர்கள் தான் இதை கொண்டு வர முடியும். அப்போ நம்ம அந்த இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த கம்பேஷனேட் அக்டோபர் 5 வந்து கருணை தினம், வேர்ல்டு கருணை தினம் அப்படின்னு. நான் அப்போ நேத்து சிஎமோட பேசும்போது நான் ஐயா வந்து நீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணும், ஐல் மேக் திஸ் ஹேப்பன், வில் மேக் திஸ் ஹேப்பன் த்ரூ த தமிழ்நாடு கவர்மெண்ட். நீங்க வந்து யுஎன்ஓல நம்ம அங்கே உள்ள நமக்கு தொடர்பு இருக்கு, அதில் கொண்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த டே உலகளாவிய நாள்ல கம்பேஷன் டே டிக்ளேர் பண்ணோம். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அதை பண்ணணும், அதுக்கு நாங்க உதவுறோம். பட் இட் ஹாஸ் ஹேப்பன் த்ரூ த தமிழ்நாடு கவர்மெண்ட், நோ மேட்டர் வாட் இட் இஸ். ஒரு தமிழ் கல்ச்சர் தான் நம்மளுடைய சித்தர்களை கொண்டு வர முடியும், இன்னொரு கல்ச்சர் பண்ண முடியுமா? ஆழமான விஷயம் இல்லையா? ஸோ இதைதான் நம்ம பாக்குறோம். ஸோ இதை வந்து நீங்க நம்ம பொலிட்டிசைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அதை நாங்க நேத்து பார்த்துட்டோம், ஹவு திஸ் திங் ஹேப்பன் அப்படின்னா. நான் இந்த இதுல எந்த விதமான கட்சி கொடிகளோ இதையோ வந்து அங்கே யாரு ஏத்துக்கல. எல்லாமே பாத்தீங்கன்னா வள்ளல்களுடைய கொடி. அந்த கொடி கட்சி கிடையாது, அது எல்லோ அண்ட் ஒயிட், அதுக்கு டிஃபரெண்ட் மீனிங் இருக்கு, ரைட்? அப்போ அதை ஒட்டிதான் இந்த ஹோல் இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அற்புதமாக நடந்தது. ஒவ்வொரு விஷயமும் டீட்டெயிலா வந்து பண்ணியிருக்காங்க. அந்தந்த நிகழ்ச்சி நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நிகழ்ச்சி எல்லாம் அருமையா கொண்டு போனாங்க. பல நாடுகள்ல இருந்து வந்த மக்கள் வந்து அவங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா போனாங்க. இதான் எங்களுடைய கருத்து. ஐயா வந்து பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்காரு, அவருடைய கருத்துக்களை சொல்லுவாரு. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளால் இன்று தமிழகத்திலே நமது ஐரோப்பா கண்டத்திலிருந்து வள்ளலாருடைய கொள்கையை அங்கு பரப்பி கொண்டிருக்கின்ற நமது சர்வதேச சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக உங்களை அனைவரையும் சந்திக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் இந்த சன்மார்க்க உலகத்திற்கு நேற்று ஒரு விடியல் தினம். ஏனென்றால் கடந்த 200 ஆண்டுகள் வள்ளல் பெருமான் தமிழகத்துக்கு வந்து உதித்து 200 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அரசு வள்ளல் பெருமானை உயர்த்தி பிடித்து உலகுக்கு சன்மார்க்க ஒளியை உணர்த்தியிருக்கின்றது. இதற்கு சர்வதேச சமர சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் அனைத்து நாட்டு சன்மார்க்க அன்பர்கள் சார்பாக மாபெரும் கோடானு கோடி நன்றிகளை நாங்கள் தமிழக அரசுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஏனென்றால் தமிழக மண்ணிலே தோன்றி அகில உலக சகோதரத்துவ உலகத்துக்கு உணர்த்தியவர் வள்ளலார். அவர் வந்து உதித்த அந்த நாளை கருணை தினமாக அறிவித்து 2022 முதல் 2023 வரை ஓராண்டு அரசு விழாவாக செய்து உலக மக்கள், தமிழக மக்கள் அனைவருக்கும் வள்ளலார் நெறியை கொண்டு சென்ற மாபெரும் பெருமை தமிழக அரசுக்கு சென்று சேரும். அதை நடத்திய தமிழக அரசு முதல்வர் அவர்களுக்கும் துணையின்றி உதவிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மற்றும் அந்த துறையை சார்ந்த அனைவருக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றி உரித்தாக்கின்றோம். மேலும் வடலூர் பெருவெளியை சர்வதேச மையமாக அறிவித்து அங்கு 100 கோடி தொகையை ஒதுக்கி அங்கு உலக நாடுகளிலிருந்து வருகின்ற அன்பர்கள் அனைத்து பயனையும் பெற வேண்டும். தமிழகத்திலிருந்து இந்தியாவில் இருந்தும் வருகின்றவர்கள் அனைத்து பயனையும் பெற்று அங்கு வள்ளல் பெருமான் நெறி அறிய வேண்டும் என்பதற்காக இந்த அரசு எடுக்கின்ற முயற்சிக்கு
வள்ளல் பெருமான் நெறி எந்த விதத்திலும் பாழ்படாமல் அங்கு அமைத்து சன்மார்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று நாங்கள் மிகப்பெரிய வேண்டுகோளை இங்கு முன்வைக்கின்றோம். மேலும் நேற்று நடந்த விழா ஐயா சொன்னது வரை மிக சிறப்பாக நடத்தியிருந்தாங்க. எங்களுக்கெல்லாம் பல ஆண்டுகளாக ஒரு சன்மார்க்க விழா ஒரு சின்ன இடத்துல நடக்குது, இப்படி நடக்குது. நாங்களாம் பாரிஸ்ல ஒரு சின்ன இடத்துல ஒரு 20 பேரை ஒன்று கூடி தான் ஒரு விழா செய்வோம், 50 பேரை ஒன்று கூடி செய்வோம், ஒரு ஒரு 2 நிகழ்ச்சிகள். அப்படி மாத வழிபாடுலாம் 20 பேர். இந்த மாதிரி ஒரு கடல் கூட்டத்தை கூட்டி மிகப்பெரிய ஒரு அரங்கிலே மிக பிரம்மாண்டமாக இந்த விழாவை நடத்திய தமிழக அரசு சன்மார்க்க உலகத்துக்கு ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களுக்கும் பெற்ற மிகப்பெரிய பெரும் பேர். ஏன்னா நம்ம ஒரு வீட்டுல ஒரு நிகழ்ச்சி, இந்த பொண்ணு கல்யாணம் நடத்திட்டா எவ்வளவு சந்தோஷம் ஆனந்தம் அடைவோம். அப்படி ஒரு பேரும் ஆனந்தம் சன்மார்க்க உலகத்துக்கு தமிழக அரசா கொடுத்திருக்கிறது. அதனால் மாபெரும் நன்றி மீண்டும் மீண்டும் பதிவு செய்கின்றோம். அப்படி சிறப்பான நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஐயா சொன்ன மாதிரி இந்த கருணை தினத்தை யுனைடெட் நேஷன் உலகம் முழுக்க அமைதியையும் சமாதானத்தையும் உலக மக்கள் அனைவரையும் நல்லா எல்லாவையும் இன்புற்று வாழ வேண்டும் என்பதற்கு நோக்க உருவாக்கப்பட்டதுதான் 2ஆம் உலக போருக்கு பிறகு அந்த சர்வதேச அமைதி மையமான யுனைடெட் நேஷன். அந்த இடத்துல இந்த அகில உலக சகோதர கொள்கையை உலகுக்கு அளித்தவர் வள்ளலார். சன்மார்க்க நீர் தமிழருக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டும், உலகம் முழுக்க உலகை ஆளும் ஒரே நெறி சன்மார்க்க நெறி. அதை அந்த யுனைடெட் நேஷன்ல அந்த ஐநா சபையில தமிழக அரசின் சார்பாக வள்ளலாருடைய பிறந்த கருணை தினமாக அறிவித்து தொடக்க நிகழ்வாக அதை ஆரம்பித்து பிறகு அனைத்து நாடுகள் நிச்சயமாக பெருமானுடைய நெறி ஓங்கி இறக்கும். அது தொடக்கம்தான் தமிழகத்தில் இன்று ஏற்பட்டிருக்கிறது. எதிர்கால தமிழக அரசும் தமிழக ஆட்சியும் கருணை நெறியோடு வள்ளல் பெருமான் நெறியோடு மலரும் என்பது சிறிதும் ஐயமில்லை எங்களுக்கு. அதனால் இன்று இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே எங்களுக்கு இந்த நிகழ்வுகளை பகிர்ந்து மிகவும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஐரோப்பா கண்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். அங்கு எவ்வளவு சிரமமான சூழலில் இந்த சன்மார்க்க அமைப்பை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஐயா அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்க துபாயில் இருக்காங்க, அம்மா இந்த மாதிரி ஒரு இடத்துல அயல் நாடுகள்ல நினைப்பதை ஐயா சொன்ன மாதிரி நினைப்பதை செய்வதற்கு சிரமம். நாங்க இருக்கின்ற பகுதியில உண்மையா உங்களுக்கு சரி பாருங்க, அங்க போயிட்டு ஒரு வழிபாடு ஒரு கூட்டம் போடுறதுக்கு நாங்க அந்த நகர சபையில் இடம் கேட்கறதுக்கு எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எதுக்குன்னா அவங்க பயப்படுறாங்க, ஒரு மதமும் இது ஒரு மத அமைப்புன்னு சொல்லிட்டு மத அமைப்புகள் உள்ள வந்துடக்கூடாதுன்னு பயப்படுறாங்க. வள்ளலாரோட நெறி சமய மதம் கடந்து உலகத்துக்கெல்லாம் புதுநெறி என்பதை அவர்கள் உணரவில்லை, தமிழக அரசு உணர்ந்துள்ளது. அதனால்தான் அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விழா. ஆதலால் எங்களுக்கு மிகவும் ஆனந்தமான ஒரு செயல் நேற்று நடந்தது. அதனால் இதுவரை காலம் சன்மார்க்க காலம் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. வள்ளல் பெருமான் நெறி சிறக்க வேண்டும், ஓங்க வேண்டும், தமிழகம் முழுவதும் பரவ வேண்டும், அது உலகம் முழுக்க ஒளி வீசும். நேற்று அந்த தீபம் ஏற்றப்பட்டது, இது தொடரும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. மிக்க மகிழ்ச்சி. மீடியா ரொம்ப பவர்ஃபுல் டூல். நாங்கள் பேசுறது எங்களோட சிந்தனைகளை நீங்க இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு போறீங்க. முதற்கண் உங்க எல்லாருக்கும் எனது நன்றி. இங்க வந்ததுக்கு நன்றி நான் சொல்றேன். தமிழ் கூறும் நல்லுலகின் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரின் வழியில் இருந்து என்றும் விலகாமல் திராவிட மாடல் அரசை சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களால் நேற்று அனைத்துலக வள்ளலார் மாநாடு துவங்கி வைக்கப்பட்டுள்ளது. அது ஒரு கருணை ஆட்சி. எங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜி தெரிஞ்சிச்சு அந்த அவங்களோட பேச்சுல இருந்து. இப்ப டாக்டர் சொன்னாப்புல எல்லாருமே கருணை. அவங்க கொடுத்த சொல்லுவாங்க, நம்ம சாப்பாடு எவ்வளவு இடத்துல சாப்பிட்டாலும் நம்ம தாய் கொடுத்த சாப்பாடு யாருக்கும் கிடைக்காதுன்னு. அந்த கருணை சாப்பாட்டுல இருந்து எங்களை ரிசீவ் பண்றதுல இருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. அவங்கள்ட்டையும் அவ்வளவு கருணை இருந்தது. அதுக்கு முக்கிய இது நம்ம இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இவங்க சேகர் பாபு அவங்களோட பயங்கர பிளானிங், எக்ஸிக்யூட்டிவ் பிளானிங் எல்லாத்தையும் அருமையா நடத்தி வச்சிருந்தாங்க. என்னமோ நம்ம ஒரு குழந்தை மாதிரி அந்த கருணையோட பார்த்தாங்க. ஒரு ரெஸ்பெக்டோட பாக்குறத விட கருணையோட கருணை பண்ணும்போது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஏன் நான் கருணையை முன்வைக்கிறேன்னா, நான் டாக்டர் பிரமிளா சந்திரசேகரன் துபாயில
ஒரு 25 வருடமா ஒரு ஆர்கனைசேஷன்ல ஸ்பெஷல் எஜுகேஷன் கன்சல்டண்டா இருந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் அகைன் இது வந்து முத்தமிழ் கலைஞர் அவங்க கருணாநிதி அவங்க கொடுத்த பேரு மாற்றுத்திறனாளி. அது எங்க கவர்மெண்ட் துபாயில பீப்புள் ஆஃப் டிட்டர்மினேஷன் கொடுத்துருக்காங்க. அங்க வந்து கவர்மெண்டோட ரெக்கக்னிஷன் இருந்ததுனால ஆக்சஸ் அபிலிட்டிஸ் எக்ஸ்போ அப்படின்னு ஒரு எக்ஸ்போ, பெரிய எக்ஸ்போ, 78 கண்ட்ரீஸ் வரும் அண்ட் 12,000 ஃபுட்ஃபால் இருக்கும். அந்த பெரிய லெவல்ல பண்ற அந்த நிகழ்வுல நம்ம தமிழ்நாடுல ஃபர்ஸ்ட் ஒரு 200வது ஆண்டு செலிப்ரேட் பண்ணாங்க. அதுக்கு நாங்க எங்களோட அமைப்பு சார்பாக உலக சமத்துவவாதி விருது வந்து நம்ம சிஎம்க்கு நாங்க கொடுத்தோம். அத வந்து நாங்க அது வந்து ஒரு 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 எப்படின்னா ஒரு சீடு, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தது. அதை எடுத்துட்டு போய் நாங்க துபாயில அது அந்த 78 நாட்டுக்கு நடுவுல கொடிய ஏத்தணும். சமரச கொடி, சமரச பாட்டு வந்தது. ஐயா அதெல்லாம் பண்ணாங்க. இது வந்து துபாயில நடந்ததுங்கிறது ஒரு இன்னைக்கும் நினைச்சா ஒரு ஆச்சரியமானது. அப்புறம் நாங்க தமிழ் சித்தர், தமிழோட சேஜ் சயின்டிஸ்ட் தான் வள்ளல் பெருமான். அவங்களோட பாடல்களுக்கு பரதநாட்டியம் நம்ம ஐயா வந்து கூட்டிட்டு வந்திருந்தாங்க. பரதநாட்டியம், சிலம்பம் கொண்டு வந்தாங்க. பரதநாட்டியம் அந்த நம்மளுடைய பாரம்பரிய இது மூங்கில், நம்ம இந்த கோத்தாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழங்குடியினர் நீலகிரியில இருக்காங்க. அந்த கொம்பு ஊதுறது, அப்படி அது ஃபர்ஸ்ட் டைம் அந்த கொம்பு ஊதுறது துபாயில கேட்டுச்சு. அத ஒரு பரேட் மாதிரி பண்ணாங்க. 12,000 பேரு துபாய் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ல 3 ஹால்ல அப்படி சுத்தி பரேட் வந்தாங்க. வள்ளல் பெருமானோட பாடல்களுக்கு இந்த பிள்ளைங்க டான்ஸ் ஆடினாங்க. அரபோட மியூசிக் வந்துச்சு. நேஷனல் ஆந்தம் ஆஃப் அரபிக்கும் நம்ம வள்ளலாரோட பாடல்களையும் ஃபியூஷன் பண்ணி டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது. அதுக்கு காரணம் முதல்வர் வந்து இத ஒரு நமக்கு எல்லாருக்கும் நம்மள இன்டர்நேஷனல் பீப்புள உள்ளார கொண்டு வந்ததுனால, எங்களை கௌரவிச்சதுனால, எங்களுக்கு ஒவ்வொரு அந்த கௌரவம் வந்து எங்களுக்கு அப்படியே மனசு அப்படியே ஒரு அந்த கம்பேஷன், எங்களுக்கு எப்படி கொரோனா எல்லாருக்கும் ரேடியேட் பரவுச்சோ அந்த கம்பேஷனை, அந்த கருணையை எங்களுக்கு எல்லாம் ரேடியேட் பண்ணி எங்களை திராவிட மாடல் வந்து எல்லாத்துலயும் நம்ம முதன்மையா இருக்கணும்னு அண்ட் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாங்க அதை அங்க செஞ்சோம். இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப பெரிய லெவல்ல துபாயில பண்றோம். அட்வான்ஸ் டெக்னாலஜி, மொபிலிட்டி, கம்யூனிகேஷன் இதெல்லாம் பண்றாங்க. 78 கண்ட்ரி பண்றாங்க. இதுக்கு காரணம் வந்து எங்களோட தலைவர், அங்க துபாயோட தலைவர், அப்புறம் ஹிசைன் ஷேக் அஹமத் பின் சாயித் அல் மக்தும், அவர் வந்து சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டியோட ஹெட். அவங்களோட பேட்ரனேஜ்ல பண்ணதுனால எங்களால யுஏஇக்குள்ளார நடந்தது இன்னைக்கு உலக அளவு பண்றதுக்கு இருக்கு. அதே இத நாங்க தமிழ்நாடு முதல்வருக்கு நாங்க இந்த வேண்டுதல் வைக்கிறோம். அவங்களோட பேட்ரனேஜ் எங்களுக்கு வரணும். அவங்களோட தலைமையில நாங்க இந்த சங்கத்தை ஓட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில, இப்ப டாக்டர் சண்முகமூர்த்தி வந்து ரிசர்ச் சயின்டிஸ்ட், அவங்க வந்து பெரிய ஐடில இருக்காங்க. நாங்க வந்து எஜுகேஷன், ஹெல்த் கேர் அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில. ஸோ எங்களோட எல்லாரோட எக்ஸ்பர்டைஸை நாங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். எக்ஸ்போ மூலியமா நாங்க 78 கண்ட்ரி இல்ல 700 கண்ட்ரி கூட எங்களால கொண்டு வர முடியும். தமிழ்நாடு அரசு வந்து எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க. இன்னமும் எங்களுக்கு அந்த ஒத்துழைப்பு வேணும்னு நாங்க வேண்டுறோம். சோ தட் நாங்க வெளிநாட்டுல இருந்து முதலீடு வரும். நாங்க எக்ஸ்போ டிஃப்ரெண்ட் கண்ட்ரில நடத்தும் போது சித்தர்கள் ரிலேட்டடா, ஆர்கானிக், நம்ம சித்தர்களோட தாவர இதா இருக்கட்டும், ஆர்கானிக் ப்ராடக்டா இருக்கட்டும், அவங்களோட லிவிங்கா இருக்கட்டும், லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம அங்க இன்டகிரேட் பண்ணி கொடுக்கும்போது அத ஆட்டிசம், ஸ்பெஷல் எஜுகேஷன்ல ஆட்டிசம் குறைபாடு, நிறைய ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு நிறைய ஒரு இது அவங்களுக்கு சிகிச்சை தராங்க. அத சித்தர்கள் சொல்லியிருக்க சிகிச்சை மூலியமா பண்ணா அது நிச்சயமா நல்ல ஒரு பலன் கிடைக்கும்.
இன்னைக்கு வரைக்கும் ஆட்டிசம்க்கு சொல்யூஷன் இல்லாம பெரிய கொஸ்டின் மார்க் போட்டுட்டு தான் இருக்காங்க வேர்ல்டு வைட். நம்ம முழு முயற்சியா எடுத்தோம் அப்படின்னா நம்ம சித்தர்கள் மாதிரி எந்த ஒரு மருத்துவ முறை, உணவே மருந்து, உணவுலயே அவங்கள கரெக்ட் பண்ணலாம். அந்த அவங்க தாய்மார்கள், அவங்க தந்தை, அவங்க குடும்பத்துக்கு நம்ம கருணைய உள்ளார கொடுத்தோம் அப்படின்னா அந்த கருணை அந்த குழந்தைக்கு போகும். அந்த குழந்தைக்கு கருணை போனா அது நிச்சயமா அது செய்யறது எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். இதுல இருந்து என்ன கிடைக்குது, நமக்கு என்ன கிடைக்குது? இப்போ எல்லாரும் வேலை தேடிட்டு இருக்கோம். வேலை நம்ம கிட்ட இருக்கு, நம்ம தேடுறோம். வெள்ளைக்காரன் வேலை அப்படின்னா இதை படிச்சு அதெல்லாம் தேவைதான். ஆனா அது நம்மளுடைய மெயின் வேலை கிடையாது. நீங்க கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கிறதோ, இது பண்றதோ, பிசினஸ் தெரிஞ்சுக்கிறதோ, அந்த வேலையை தேடுறதை விட வேலையை உருவாக்கி இருக்கலாம், டிமாண்ட் உருவாக்கலாம். அதை தான் நம்ம பண்ண போறோம். இப்ப நம்ம இதுல இது ஒரு சித்தர்னுடைய வள்ளலாருடைய கொள்கைகளை மஸ்ட். இதை லிமிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க அதை காமிக்கிறோம். ஏன்னா நேரோ டவுன் பண்ணாதான் நம்ம பண்ண முடியும். அப்ப வள்ளலார்ல இப்படி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதனுடைய ப்ராடக்ட்ஸ் வள்ளலார் சொன்ன ஒரு 450 ஹெர்ப்ஸ்க்கு மேல சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி எங்களுக்கு R&D, அந்த R&Dல உங்களுக்கு எல்லா பப்ளிகேஷன் பண்ணுவோம். அந்த பப்ளிகேஷன்ஸ்ல அந்த பப்ளிகேஷன் பண்ணோம்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பப்ளிகேஷன் பண்ணோம்னா மார்க்கெட் பண்ணலாம். வேர்ல்டு லெவல்ல மார்க்கெட் பண்ணணும்னா சும்மா அப்படியே விற்க முடியாது. சித்த வைத்தியம் மாதிரி, நாட்டு வைத்தியம் மாதிரி விற்க முடியாது. அப்படி அது எங்கேயும் போகாது. நீங்க சூப்பரான ப்ராடக்ட் இருந்தாலும் எங்கேயும் போகாது. ஆனா R&D பண்ணி ரிசர்ச் பண்ணோம்னா என்ன ஆகுது? ரிசர்ச்சுக்கு யாரை என்கேஜ் பண்றோம்? நம்மளுடைய கிட்ஸ் இப்ப 13-14 இயர் ஓல்டு எங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்களை வள்ளலார் ரிசர்ச்ல போட்டுருவோம். அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அதுல அவங்களே பண்ணுவாங்க, அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ராடக்ட்னுடைய எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி இது என்னென்ன பண்ணுங்கிறது தெரியும். அப்போ மார்க்கெட்டிங் ஈஸி. அப்போ மார்க்கெட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டிமாண்ட் கிடைக்குது. அப்போ உள்நாட்டுக்கு என்ன ஆகுது? ஒவ்வொருத்தரும் விவசாயம் அந்த ஹெர்பை ப்ரொடியூஸ் பண்றான், அந்த கெமிக்கல் ப்ராசஸ் பண்றவன் அது தனியா அவனுக்கு ஒரு ஜாப் இருக்கு. மக்கள் செல் பண்றதுக்கு ஜாப் இருக்கு. எதை பண்றோம்னா நம்மளுடைய ஒரிஜினல் ப்ராடக்ட் இப்ப செல் பண்றோம், ஜாப் உருவாகுது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதைதான் நம்ம பண்ணணும். நம்ம ஒரு ஆழமான கல்ச்சர். இதுல பல லட்சம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சித்தரை விட எங்கேயும் இல்ல. அதே சமயத்துல இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வெரி ஹைலி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். இதை விட ஒரு ப்ராடக்ட் இல்ல. இந்த சொல்யூஷன் கூட நாட் ஓன்லி இந்த சாஃப்ட் ஹார்ட் ப்ராடக்ட், சாஃப்ட் ப்ராடக்ட் கூட சொல்யூஷன் இருக்கு. மைண்ட் லெவல்லையோ இதுலயும் நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நம்ம R&D டெவலப் ஆகுது, ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஆகுது. இதெல்லாம் நம்ம இந்தியால இருந்து இன்னும் இந்தியா R&D பெரிய டெவலப் ஆகல. இன்னும் ஃபாரின்ல இருந்த இன்னும் அந்த R&D இன்னும் டெவலப் ஆகல. ஆராய்ச்சிங்கிற ஒரு விஷயம் பெருசா இல்லை. ஆனா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணானா இந்தியா விட ஒரு இதே கிடையாது. அவ்வளவு. அது பர்டிகுலர்லி தமிழ்நாடு சித்தர்கள் வாழ்ந்தது. பல கோடி சித்தர்கள், நம்ம 18 சித்தர்கள் சொல்றோம் கிடையாது, பல கோடி சித்தர்கள் இருக்காங்க. அவங்களுடைய நாலேஜ் அதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் தான் நம்மளுடைய வள்ளலார். அந்த வள்ளலாருடைய நம்ம பேக்ரவுண்ட் போனா எல்லா சித்தர் வரும். அப்ப ஃபர்ஸ்ட் நாங்க இதை எடுத்து பண்றோம். தட் இஸ் அவர் கோல். அதான் நம்மளுடைய கொள்கை. இதுதான் நம்மளுடைய எண்ட் கோல். எல்லாரும் ஒண்ணு, உலகமே ஒன்றுதான், எல்லாரும் ஒரே ஜீவராசிகள் தான், எல்லாரையும் ஒற்றுமையா பாக்குறது. ரைட்? அது இந்த கல்வி மூலமா தான் வரும், ஆன்மநேய கல்வி. ரைட்? அந்த கல்வியை எடுத்துட்டு போறோம். ஆர்கானிக் வேர்ல்டு ஆர்கானிக் ஆகணும். எல்லாமே எல்லா கெமிக்கல்ஸ் எதையும் ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிற, அதை செல் பண்றாங்க. நம்ம வாங்கி பேஸ்ட் சோப்புன்ட்டு வாங்குறோம். நம்ம சித்தர்கள் எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க. யார் யூஸ் பண்றோம்? எந்த அரிசி யூஸ் பண்றோம்? நம்ம சித்தர்கள் சொல்ற அரிசி. இந்த சுகருக்குன்னு ஒரு அரிசி வச்சிருக்கா, இது சாப்பிட்டா சுகர் வராது. நீ வெள்ளைக்காரன் சோறு சாப்பிட்டா வெள்ளையா நீ சுகர் தான் வரும். அப்புறம் சுகர் இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல் தான். ஸோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அவர் ப்ராப்ளம். அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. நமக்குள்ள ஆழமா போகணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. we have all the jobs. உலகத்துக்கு ஜாப் கொடுக்கலாம். உலகம் வரணும். அவங்க சர்வதேச இங்க சென்டருக்கு வரணும். நம்மளுடைய அருள் நாகலிங்கம் ஐயா அவர்கள் இதனுடைய தலைவரா இருக்காரு. இங்க அவர் டாக்டர் மஞ்சுளா, சங்கர் ராமன், அவங்க எல்லாம் ஒரு டீமா போட்டு நல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இங்க டெவலப் பண்றதுக்கு. அவங்களெல்லாம் என்ன பண்ணணும்னா we have to help them to develop. இங்க டெவலப் ஆகணும். நாங்க இன்டர்நேஷனலா அதை தான் பண்ண போறோம். வில் ஹெல்ப். நான் இங்க இருக்கிற ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு என்னென்ன வேணுமோ அது தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா
இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மேக்சிமம் பண்ணுவோம். இண்டிவிஜுவலான யார் யார் பண்றாங்களோ ஒவ்வொருத்தருக்கும் நாங்க ஹெல்ப் பண்றதுக்கும் ரெடியா இருக்கோம். இதுதான் எங்களுடைய கருத்து. யுக்ரைனு, லண்டன் இந்த மாதிரி நாடுகள் இந்த அந்த அமைப்புல இருக்கிற எல்லா அன்பர்கள் சார்பாகவும் நாங்க இந்த பிரஸ் மீட் இன்னைக்கு கலந்துக்கிறோம். அவங்களுடைய சார்பா நாங்க இருக்கிறோம். இங்க வேற ஏதாவது கண்ட்ரிஸ் விட்டு இருந்து ஆஸ்திரேலியா அண்ட் ஆப்பிரிக்கா எல்லா கண்ட்ரி. அதுல முக்கியமான நீங்க கேட்ட மாதிரி சிஎம் என்ன அந்த அறிவிப்பு நம்ம நன்றி தெரிவிக்கல. மிக முக்கியமா வந்து ஒரு 7 வகையான அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த 7 வகையான 7 வகை அறிவிச்சு கடைசி இன்னொன்று 8வது சேர்த்திருக்கிறாங்க. மிகப்பெரிய சன்மார்க்க உலகத்துக்கு மிகப்பெரிய நன்மையை பயக்காது. முக்கியமாக வடலூர் பெருவெளியில ஒரு பயிற்சி மையம் அமைச்சு அங்க இருக்கிற சின்ன பிள்ளைகள் தான் வள்ளலாருடைய கல்வியை கொடுக்கறது, வள்ளலார் சொன்ன நெறிகளை அங்க புகுத்துவதற்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து வடலூர் அங்க நற்கருங்குடி, சித்தி வளாகம், மருதூர் பகுதியில வந்து மதிய உணவுக்கு அங்க உணவு கூடம் அமைத்து செய்யறதுக்கு சொல்லியிருக்கிறாங்க. கடலூர் இருக்கிற பூங்கா வள்ளலார் பெயர் அமைக்கிறது, மணிமகுடம் வைத்த மாதிரி இந்த வடலூர் பெருவெளி அளித்த பேருண்மையை நமது தமிழகத்தின் தலைநகரமா சென்னையில வள்ளலார் ஆய்வு மையம் அமைக்கிறாங்க. இதுதான் மிக முக்கியமான விஷயம். இந்த ஆய்வு மையம் வள்ளலாருடைய நெறிகளை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு இடம். எல்லா உலகத்தில் இருக்கின்ற அனைத்து எங்க சர்வதேச சமரச சன்மார்க்க மையம் அதில் பங்கெடுக்கும். மற்ற உலக அன்பர்கள் எல்லாம் வந்து வள்ளலார் நெறியை இங்கு ஆய்வு பண்ணி அதன் மூலம் உண்மையை அறியக்கூடிய ஒரு மையமாக அமையும். அது வந்து நம்ம முதல்வர் அவர்கள் இந்து அறநிலையத்துறை அவங்களுடைய அலுவலகத்திலேயே ஒரு பகுதியாக செயல்பட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதனால இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு நேற்று. இது வந்து மீண்டும் நாங்க எங்களுடைய சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சார்பாக மீண்டும் நன்றியினை பதிவு செய்து கொள்கிறோம். எடுத்தாலும் சரிதான், ஆனா தமிழ்ல இருந்து வர்றதுதான் சிறப்பான விஷயம். அவங்கதான் அதை கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உங்க வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஒரு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் முதல்வர் சொன்னதுல நாம் இணைந்து உருவாக்க வேண்டியது ஆதாரபூர்வமான கொள்கை அமலாக்கம். எந்த இன்டர்நேஷனல்ல எவிடன்ஸ் பேஸ்ட் இல்லாம, இப்ப நான் துபாயில போய் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் இருக்குன்னா அதுக்கு ஆதாரம் என்ன, அதுக்கு ஹிஸ்டரி என்ன, அதுல என்ன ஒரு ஆட்டிசம் குழந்தைய நீ சரி பண்ணினியா, எப்படி பண்ண, அதுக்கு எவிடன்ஸ் இருந்தாதான் அதை நான் கொண்டு போக முடியும். அடுத்தது சர்வதேச ஆராய்ச்சி கூட்டமைப்பு வேணும். உள்ளடங்கிய வேலை வாய்ப்பு, இன்க்ளூசிவ் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அது வேணும். மேம்பாட்டு அமைப்புகள் அதுக்கு செய்யணும். உதவி தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, உலகளாவிய பரிமாற்ற திட்டங்கள். எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள், நாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆன 40 வருஷம் ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணி நிறைய லேர்னிங் இருக்கும். அதை எப்படி இந்த நம்ம தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட் பண்ணணும், இதெல்லாம் எங்களால முடியும். நாங்க அவசியம் கொடுக்கணும்னு நினைக்கிறோம். உங்க எல்லாரோட ஒத்துழைப்புக்கும் இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றிகளை. ஒரு மெசேஜ் சொல்லிடுறேன். அதாவது வந்து என்னன்னா, நாங்க வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இந்த மாதிரி பெரிய தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ அவங்களே வரவழைச்சு பண்ணுவோம். இப்ப அடுத்தது வந்து மலேசியால இதை பண்ண போறோம். பெரிய லெவல்ல வந்து மலேசியால இந்த மாதிரி லெவல்ல பண்ண போறோம். இது ஹெல்ப் ஆஃப் தி தமிழ் கவர்மெண்ட். அங்க வந்து ஒரு பெரிய ஒவ்வொரு கண்ட்ரியிலும் நம்ம பண்ணுவோம் இதை. அப்போ கான்ஃபரன்ஸ் வந்து அவேர்னஸ் கொடுக்கும், வேற ஒண்ணும் இல்லை. கான்ஃபரன்ஸ் என்ன கொடுக்கும், இப்படி ஒண்ணு இருக்கு, பலரான ஒண்ணு இருக்காங்க அப்படின்னா உள்ள வராங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இதெல்லாமே இருக்கும். ஸோ அப்போ வந்து வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். எல்லாரும் வந்து இங்க வருவாங்க, தமிழ்நாட்டை நோக்கி வருவாங்க. தட் இஸ் அவர் ஐடியா. ஓகேங்களா? ஸோ நன்றி.